மிஸ்டிக். ஸோ வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்னைக்கு வந்து வாட் மிராக்கிள் இஸ் கம்மிங் ஃபார் யூ, உங்களுக்கு என்ன மிராக்கிள் வரப்போகுது அப்படின்றத பற்றி ஒரு ரீடிங்கு. இப்போ கார்டை சஃபில் பண்ணிக்கிறேன். மைண்டை காமாக வச்சுட்டு ரீடிங்கை கவனிங்க. வாட் மிராக்கிள் இஸ் கம்மிங் ஃபார் யூ. ஒரு 4 கார்டு வந்து ஃபுல் அவுட் பண்ணிட்டுருக்கோம். கார்டு ரிவீல் பண்ணி ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப கிளியர் மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க. ஸோ குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்றது உங்களோட எனர்ஜி. இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளியர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. பாஸ்ட்டில் வந்து சில ஹர்ட்ஸ் இருந்திருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதிலிருந்தெல்லாம் ஸ்ட்ராங்காகி வெளியே வந்து லாஜிக்காக ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து அதாவது ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்றத வந்து தேடிட்டுருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன மிராக்கிள் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டிசிஷன், அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிளாக்டு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது வந்து சடன்லி கிளியர் ஆக போகுது. ஸோ இப்போ ரொம்ப நாளாக வந்து ஒரு என்ன சொல்கிறது கன்ஃபியூஷனில் இருந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது வந்து ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை கெரியராகவும் இருக்கலாம், இல்லை உங்களோட பர்சனல் மேட்டராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மிராக்கிள் தான் வந்து கார்டில் இது ஆகுது. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றது வந்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி வந்து யூஸ்வலி வந்து ஒரு நியூ ஸ்டார்ட்டு, இல்லை அப்படின்னா ஒரு மெசேஜ் ஆஃபர், அந்த மாதிரி இல்லைன்னா அப்படின்னா ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி டைமிங்னு பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாக, இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் வந்து யூனிவர்ஸோட அட்வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் ஹார்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாசிட்டிவிட்டியாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் எமோஷனல் மெசேஜ் இல்லை அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் ஒரு க்யூரியாசிட்டியோட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் யூனிவர்ஸோட அட்வைஸாக இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.